ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, தனுஷரோட மரண தீவிர வெயிட்டிங்கில் இருக்கும் கில்லர் கேப்டன் மில்லரோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு, செலிபிரிட்டிஸ்லாம் என்னென்ன ஸ்பீச் வந்து கொடுத்துருக்குறாங்க, அண்ட் டீசரோட ஸ்பீச் வந்து எப்படி இருந்துச்சு, அண்ட் கேப்டன் மில்லரை பற்றி டீசர் வந்து என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற மாஸ் தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டீசர் ஃபேன்ஸ், நேற்று ஈவினிங் வந்து கேப்டன் மில்லரோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பயங்கர சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு நண்பாஸ். அண்ட் ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா டீசர் அண்ட் அவரோட 2 குட்டீஸ் சிவா ராஜ்குமார் அவர்கள், அருண் மாதேஸ்வரன், ஜிவி பிரகாஷ் அவர்கள், சந்தீப் கிஷன் அவர்கள், பிரியங்கா மோகன், மாரி செல்வராஜ், காளி வெங்கட், இளங்கோ குமரவேல், சத்யஜோதி பிலிம்ஸோட ப்ரொடியூசர் ஆக்டர் எட்வர்ட் சோனன் கிளிக், நிவேதா சதீஷ் போன்ற செலிபிரிட்டிஸ்லாம் கலந்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ பேர் கலந்துருக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த செலிபிரிட்டிஸ்லாம் கேப்டன் மில்லரோட ஸ்டேஜில் சூப்பராக பேசியிருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் என்னென்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் கடைசியாக டீசர் வந்து என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஸோ நண்பாஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்க போகுது, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பொறுமையாக எல்லாரும் பாருங்க நண்பாஸ். ஃபர்ஸ்ட் மாரி செல்வராஜ் என்ன பேசியிருக்கிறாருன்னா, தனுஷ் சார் கூட என்னோட அடுத்த படம் வந்து கர்ணனை விட ரொம்ப பெருசாக இருக்க போகுது, அண்ட் படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பிரியங்கா மோகன் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்லர் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து தனுஷ் சாரோட பெரிய ஃபேன், அவரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட்ஸ்லாம் பார்த்து ரொம்ப மிரண்டு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் எனக்கு பீரியாடிக் ஃபிலிம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ நானே அதில் நடிக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் எல்லாரும் மாதிரியே நானும் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் சாரோட பிஜிஎம்காக வெயிட் பண்ணுறேன். அண்ட் மேலும் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் வந்து ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். அண்ட் முதல்ல எனக்கு கன் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே தெரியாது, அண்ட் டீம் வந்து எனக்கு எப்படி கன் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சார் அண்ட் அவரோட காம்போவை பற்றின டீட்டெயில்ஸை பற்றி சொல்லியிருக்கிறாரு. பொல்லாதவன்ல பைக் பிஜிஎம் வந்து ஹிட் ஆச்சு, ஆடுகளம்ல யாத்தே சாங் வந்து ஹிட் ஆயிடுச்சு, மயக்கம் என்னல பிறை தேடும், அசுரன்ல வா அசுரா, வாத்தில வா வாத்தி, அண்ட் இப்போ கேப்டன் மில்லர்ல கில்லர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் மேலும் கேப்டன் மில்லரோட இன்டர்வல் பிளாக் வந்து பயங்கரமா இருக்கும். இன்டர்வல் பிளாக்குக்காகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அண்ட் கேப்டன் மில்லர்ல தனுஷ் சார் வந்து அவரோட ரோலை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. அண்ட் மேலும் படத்துல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் ஒன்று இருக்குது, அந்த சீன்ல பயங்கர பியூட்டிஃபுல்லா நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல முழு டீமுமே பயங்கர ஹார்ட் ஒர்க்கா உழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து நம்ம சிவா ராஜ்குமாரோட ஸ்பீச், ஜெயிலரோட ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அருண் மாதேஸ்வரன் வந்து என்கிட்ட ஸ்டோரி சொல்ல வந்தபோது, ஸ்டோரிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, தனுஷ் சார் இருக்கிறாரா படத்துல, கண்டிப்பா நானும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் மேலும் தனுஷ் சார் வந்து இந்தியாலே ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர், அண்ட் ஆல்சோ அவரோட அசுரன் படத்தை நான் ரீமேக் பண்ண போறேன் அப்படின்னு அந்த ஸ்பீச்ல பேசிட்டு, கோரனாறு சாங்குக்கு தனுஷ் சார் கூட அந்த ஸ்டேஜ்ல டான்ஸும் பண்ணியிருக்கிறாரு. சும்மா டான்ஸ் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் இனிமேட்டு தான் இம்பார்ட்டன்ட் சம்பவமே சொல்ல போறேன். அதாவது நம்ம டீசர் வந்து என்ன ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மாசா என்ட்ரி கொடுத்தாரு ஸ்டேஜ்ல, அப்ப என்ன சவுண்டு தெரியுமா, வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ இந்த டைலாகோட ஸ்பீச் ஆரம்பிக்கிறார் நண்பாஸ். நான் 2002 இருந்து சேர்த்த சிறு துளி வெள்ளம்லாம் இன்னைக்கு பெரிய வெள்ளமா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கத்து நண்பாஸ். அண்ட் கில்லர் கேப்டன் மில்லர் இந்த படத்தை பத்தி நினைச்சா முதல்ல எனக்கு தோன்ற விஷயம் உழைப்பு, ஒரு அசுரத்தனமான உழைப்பு வந்து இந்த படத்துல இருக்கு அப்படின்னு டீசர் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் அண்ட் கேப்டன் மில்லரோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அருண் மாதேஸ்வரனை பார்க்குறப்போ எனக்கு வெற்றிமாறனை ஞாபகப்படுத்துறாரு. அருணை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ இந்த தம்பியா அப்படின்னு தான் நான் லைன் கேட்டேன். ஒரு 15 நிமிஷம் சொன்னாரு. பெரிய ஸ்கேல்ல இருக்கே,
பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டேன். எல்லாத்துக்கும் பதில் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் இப்போது நான் படத்தையும் பார்த்துட்டேன், அப்படியே தான் இருக்குது. இது சம்பவம் பண்ணுற கைன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு மாசாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ நண்பாஸ், இதிலேருந்தே கேப்டன் மில்லர் வந்து ஷுவர் பிளாக் பஸ்டரு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள்லாம் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் வட சென்னையை பற்றி டி சார் என்ன பேசியிருக்கிறாருன்னா, வட சென்னை 2 வந்து ஷுவராக நடக்கும், தகுந்த நேரத்தில் படம் வந்து கண்டிப்பாக வரும். நிறையா பேர் வந்து இந்த படத்துக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், எப்படி படத்தை மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் வட சென்னை நடக்கிற நேரம் படத்தை பற்றி நிறையா பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆங்கர் டிடி வந்து சில ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் மாசா பதில் சொல்லியிருந்தாரு டி சார். அண்ட் அதுக்கப்புறமா கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு ட்ரிபியூட்டாக ராசாத்தி ஒன்ன சாங்கை வந்து மேடையில் பாடியிருந்தாரு. ஸோ அதுக்கும் பயங்கர விசில் அண்ட் கிளாப்ஸ்லாம் ஸ்டேஜில் நடந்துச்சு. அண்ட் கடைசியில் எண்ணம் போல்தான் வாழ்க்கை அப்படின்னு ஸ்பீச்சை முடிச்சிருக்கிறாரு டி சார் அவர்கள். ஸோ அவ்வளோதான் நண்பாஸ், முடிஞ்ச வரைக்கும் நேற்று நடந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டோட ஹைலைட்டை பற்றி இந்த வீடியோவில் கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா வர சண்டே, அதாவது 7ஆம் தேதி இந்த ப்ரோக்ராமோட டெலிகாஸ்ட் வந்து சன் டிவியில் போட போகிறாங்க. ஸோ அப்போ பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் டி சார் ஃபேன்ஸ், இதோட இந்த வீடியோ ஓவர். அடுத்து இன்னொரு வீடியோ கேப்டன் மில்லரை பற்றி நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பாஸ், நீங்கள் இந்த தகவல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பாஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.